நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். நிராகரிக்கப்பட்ட தலைவர்களால் வளர்ச்சி எஞ்சினை தடுக்க முடியாது. காங்கிரஸ் ராகுலுக்கு பாரதிய ஜனதா பதிலடி. லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களில் சில தொகுதிகளில் ஓட்டு திருட்டு நடந்ததாக கூறிய ராகுல் அதற்கான ஆதாரம் என சில பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்களை காட்டி விளக்கினார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை ராகுல் எதிர்க்கும் நிலையில் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கும்படி தேர்தல் கமிஷன் பலமுறை விளக்கம் கேட்டும் ராகுல் அதற்கு பதிலளிக்காமல் உள்ளார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதாக கூறி வந்த ராகுல் தேர்தல் கமிஷனும் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானவேல் குமாரும் இந்த ஓட்டு திருட்டுக்கு நேரடியாக துணை போவதாக ராகுல் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். தேர்தல் கமிஷன் மீதான குற்றச்சாட்டுக்கு தலைமை தேர்தல் கமிஷனர் மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்று ராகுல் தன் எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டு மீண்டும் தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாலை 4 மணிக்கு ஓட்டு திருட்டு நடந்துள்ளது. அதற்கான ஆதாரம் இது. வெறும் 36 நொடிகளில் 2 ஃபைல்கள் டெலிட் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு அதிகாலையில் இப்படிப்பட்ட வேலை நடந்துள்ளது. 4 மணிக்கு 2 வாக்காளர்களை நீக்கிய நபர் மீண்டும் உறங்கச் சென்றுள்ளார். தேர்தல் கமிஷன் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்தோம், ஆனால் அது விழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தேர்தல் கமிஷனுக்கு தெரிந்தே ஓட்டு திருட்டு நடக்கிறது என ராகுல் அந்த வீடியோவில் பேசியுள்ளார். தேர்தல் கமிஷனை கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் அந்த அமைப்பு ஓட்டு திருட்டை அனுமதிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். ராகுலின் இந்த குற்றச்சாட்டுக்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது: ராகுல் ஒரு தோல்வியடைந்த தலைவர். அவரின் தலைமையை மக்கள் ஏற்கவில்லை. தொடர்ந்து பல தேர்தல்களில் தோல்வியடைந்த அவர் போன்றோர் தங்கள் தோல்விக்கான காரணம் பற்றி ஆராய வேண்டும். தங்கள் தலைமை பண்பை சரி செய்ய பார்க்க வேண்டும். அதை விடுத்து தேர்தல் கமிஷன் போன்ற அமைப்புகள் மீது குற்றம் சாட்டுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். பிரதமர் மோடியின் தலைமையை இந்த நாடும் நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவரது தலைமையில் இந்தியா வேகமான வளர்ச்சியை கண்டுள்ளது. நாடு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கண்டுள்ளது. ஏழைகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் மோடியை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் தோல்வியை மட்டுமே சந்தித்து வரும் ராகுல் போன்றோர் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினை தடுக்க நினைக்கின்றனர். அவர்களின் எண்ணம் நிறைவேறாது. மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர் ராகுல். அவர் சுமத்தும் குற்றச்சாட்டை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். அதேபோல் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கூறியதாவது: காங்கிரஸ் எம்பி ராகுல் முதலில் ஹோம்வொர்க் செய்வதில்லை. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். 2023 கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் ஓட்டு திருட்டு நடந்ததாக கூறி அதற்கு தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வர் குமாரும் உடந்தை என கூறுகிறார். ஞானேஸ்வர் அப்போது தலைமை தேர்தல் கமிஷனராகவே பதவி வகிக்கவில்லை. ஓட்டு திருட்டு நடந்ததாக ராகுல் கூறும் தொகுதியில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்தது. காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார். அப்படியென்றால் அவர் தங்கள் சொந்த கட்சி வேட்பாளரின் வெற்றியையே கேள்விக்குறியாக்குகிறாரா என ரவிசங்கர் பிரசாத் கூறினார். டில்லி பல்கலை மாணவர் சங்க தேர்தல். ஏபிவிபி வேட்பாளர்கள் வெற்றி. அமித்ஷா வாழ்த்து. இந்த தேர்தலில் பாஜகவின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷன் என்ற ஏபிவிபியும் களம் இறங்கியது. ஏபிவிபி சார்பில் தலைவர் பதவிக்கு ஆரியன் மன், காங்கிரஸ் மாணவர் அமைப்பான இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் ஜோஸ்லின் நந்திதா சௌத்ரி உள்பட 3 பேர் போட்டியிட்டனர். இதேபோல் துணைத் தலைவர், செயலாளர், இணை செயலாளர் பதவிக்கும் தேர்தல் நடந்தது. நேற்று நடந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டன. தலைவர் பதவியை ஏபிவிபி வேட்பாளர் ஆரியன் மானும், துணைத் தலைவர் பதவியை காங்கிரஸ் வேட்பாளர் ராகுலும் கைப்பற்றினர். செயலாளர், இணை செயலாளர் பதவியை ஏபிவிபி கைப்பற்றியது. ஏபிவிபி வெற்றியை ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கொண்டாடி வருகின்றனர். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஏபிவிபி வேட்பாளர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: டில்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் ஏபிவிபியின் சார்பில் மகத்தான வெற்றியை பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வெற்றி தேசம்தான் முதன்மை என்று சித்தாந்தம் கொண்ட இளைஞர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. மாணவர் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றும் பயணத்தை வேகப்படுத்தும் என அமித்ஷா கூறியுள்ளார். இதேபோல் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சார்லஸ் பரிசளித்த மரக்கன்று வீட்டில் நட்டு அழகு பார்த்த மோடி. பர்த்டே கிஃப்ட்டுக்கு மரியாதை. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி டில்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் அரச மரக்கன்றை பிரதமர் மோடி நட்டார்.
தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தையும் அவர் துவக்கி வைத்து அம்மாவின் பாசத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஒவ்வொருவரும் மரம் நட வேண்டுமென நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தில் 2024 செப்டம்பருக்குள் 80 கோடி மரக்கன்றுகளை நட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் இலக்கு முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்பே 80 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டன. அரசு துறைகள், NGOக்கள், மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை சாத்தியமானது. பிரதமர் மோடி கடந்த ஜூலை மாதம் இங்கிலாந்துக்கு சென்றபோது மன்னர் சார்லஸுக்கு சோனோமோ மரக்கன்றை பரிசாக வழங்கினார். அப்போது அம்மா பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் சாதனைகளை அறிந்து இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் வியந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி 75வது பிறந்த நாளை கொண்டாடினார். மோடிக்கு இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் பிறந்தநாள் பரிசாக கடம்ப மரக்கன்றை அனுப்பி வைத்திருந்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இருவருக்கும் உள்ள பொறுப்புணர்வின் பிரதிபலிப்பாகவும் அம்மா பெயரில் ஒரு மரம் இயக்கத்தால் ஈர்க்கப்படும் அந்த மரக்கன்றை மன்னர் சார்லஸ் பிறந்தநாள் பரிசாக அனுப்பியதாக டில்லியில் உள்ள இங்கிலாந்து தூதரகம் தெரிவித்திருந்தது. மன்னர் சார்லஸ் அனுப்பிய மரக்கன்றை எண் 7 லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தனது இல்லத்தில் இன்று மோடி நட்டு வைத்தார். செடிக்கு அவரே தண்ணீரும் விட்டார். கடம்ப மரத்தில் உருண்டை வடிவில் நறுமணமுள்ள செம்மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும். இது வாசனை திரவிய தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. புராணங்களில் கடம்ப மரம் பற்றிய விவரங்கள் உள்ளன. கடம்ப மரம் முருகனுக்கும் திருமாலுக்கும் உரியது என சங்க பாடல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதிலும் பிரதமர் மோடி காட்டும் ஆர்வத்தை போற்றும் விதமாக அவர் மரக்கன்றை நடும் வீடியோவை மக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக ஷேர் செய்து வருகின்றனர். இதெல்லாம் செய்ய வேண்டாம், விஜய் அட்வைஸ். நாளை விஜய் பேசும் இடம், நேரம், முழு விவரம். சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக நாளை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார். நாகப்பட்டினத்தில் புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் காலை 11 மணிக்கு விஜய் பேச உள்ளார். திருவாரூரில் நகராட்சி அலுவலகம் அருகில் தெற்கு வீதியில் மாலை 3 மணி அளவில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என திட்டமிடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய 20 நிபந்தனைகள், திருவாரூரில் 25 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். விஜய் ரோட் ஷோ செல்லக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. நாகையில் 35 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும். சேதமடையும் பொது சொத்துக்களுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். பட்டாசு, இசைக்குழு பயன்படுத்தக்கூடாது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது தாவேக தொண்டர்கள் மக்கள் கடைபிடிக்க வேண்டுமென 12 வழிகாட்டு நெறிமுறைகளை விஜயும் வெளியிட்டுள்ளார். வரும்போதும் நிகழ்ச்சி முடித்து செல்லும் போதும் யாரும் பின்தொடர வேண்டாம். கண்டிப்பாக உயரமான இடங்களில் மேலே ஏறக்கூடாது. கர்ப்பிணிகள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழ வேண்டும். ஆம்புலன்ஸ் போன்ற எவ்வித போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது. நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் நிதானமாக கலைந்து செல்ல வேண்டும் போன்ற நிபந்தனைகளை பின்பற்றுமாறு விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை ஹைகோர்ட் சுங்க ஆபீஸில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. இன்ச்சாக தேடிய மோப்ப நாய்கள். சென்னை ஹைகோர்ட்டுக்கு இன்று இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் ஹைகோர்ட் அறைகளிலும் வளாகத்திலும் சோதனையிட்டனர். இதேபோல் சென்னை பீச் ஸ்டேஷன் அருகே உள்ள சுங்கத்துறை தலைமை அலுவலகத்திற்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கும் சோதனை நடத்தினர். ஹைகோர்ட் சுங்கத்துறை அலுவலகத்தில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. மும்பை ஹைகோர்ட்டுக்கும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் சென்றது. மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அனைத்து இடங்களிலும் தேடினர். வெடிகுண்டு எதுவும் இல்லை. போலி சர்வர்கள், VPN மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வருகிறது. குற்றவாளியை விரைவில் பிடிப்போம் என மும்பை போலீசார் கூறினர். மும்பை ஹைகோர்ட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவது இது 2வது முறை. சில தினங்களுக்கு முன்பு மும்பை மற்றும் டெல்லி ஹைகோர்ட்டுகளுக்கு இதுபோல் மிரட்டல் வந்தது. ரஷ்யா உக்ரைன் போர் நான் நினைச்ச மாதிரி இல்ல, இப்படி ஏமாற்றி விட்டாரே, புட்டின் மீது ட்ரம்ப் அதிருப்தி. இங்கிலாந்து சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ரஷ்யா உக்ரைன் போர், ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்கள் பற்றியும் அவர்கள் கலந்துரையாடினர். பின் இரு தலைவர்களும் கூட்டாக பேட்டியளித்தனர்.
அப்போது இந்தியா மீது அதிக வரி விதிக்கப்பட்டது பற்றி கேள்விக்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப், அது ரொம்ப சிம்பிள், எண்ணெய் விலை குறைந்தால் ரஷ்ய அதிபர் போர் செய்வதை விட்டுவிடுவார், அவருக்கு வேறு வாய்ப்பு இருக்காது என்றார். நான் இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமானவன், இந்திய பிரதமர் மோடிக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன், அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன், எங்களுக்குள் மிக சிறந்த உறவு இருக்கிறது. அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார், ஆனாலும் அவர்களுக்கு நான் வரி விதித்தேன். சீனாவும் அமெரிக்காவுக்கு அதிக வரி செலுத்துகிறது, அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் தான் வரி விதிக்கிறேன். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது எளிதான ஒன்று என்று நினைத்திருந்தேன், ஆனால் அது அப்படி இல்லை. இருந்தாலும் இறுதியில் அந்த போரை நிறுத்துவேன். இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட இதுவரை 7 மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தோம். இஸ்ரேல் காசா மோதலுக்கு தீர்வை காண்போம், அதுபோல ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தையும் முடிப்போம். சொல்லப்போனால் உக்ரைனிய வீரர்களை விட ரஷ்ய வீரர்கள்தான் போரில் அதிகளவில் கொல்லப்பட்டுள்ளனர். ரஷ்ய போரை நிறுத்துவது எளிதாகத்தான் இருக்கும் என நினைத்திருந்தேன், ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று அதிபர் ட்ரம்ப் கூறினார். நடிகர் ரோபோ சங்கர் உடல் தகனம். பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 46. சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் வலசரவாக்கத்தில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலை பார்த்து குடும்பத்தினர், உறவினர்கள் கதறி எழுதனர். வலசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. துணை முதல்வர் உதயநிதி, கமல்ஹாசன், சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலகினர், உறவினர்கள், பொதுமக்கள் என பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்னர் இன்று மாலை 3 மணிக்கு வீட்டிலிருந்து ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் துவங்கியது. ஏராளமான திரையுலகினர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். வலசரவாக்கம் மின்மயானத்தில் ரோபோ சங்கரின் உடலுக்கு அவரது மருமகன் கார்த்திக் இறுதிச் சடங்கு செய்தார். அதன் பிறகு ரோபோ சங்கர் உடல் தகனம் செய்யப்பட்டது. நடமாடும் நகைக்கடையாக மாறிய பிரபல ரவுடி அதிரடி கைது, சுற்றி வளைத்து தூக்கிய போலீஸ். மதுரை மாவட்டம் வரிசூர் பகுதியைச் சேர்ந்தவர் வரிசையூர் செல்வம். 1990ஆம் ஆண்டுகளில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் மெதுவாக கட்ட பஞ்சாயத்தும் செய்ய ஆரம்பித்து பிரபலமானார். பிறகு ஒரு சில கொலை சம்பவங்களை செய்து முடித்த பெரிய ரவுடியானார் வரிசையூர் செல்வம். மதுரை மாவட்டத்தையே ஒரு கலக்கு கலக்கினார். இதனால் அவர் மீது குற்ற வழக்குகளுக்கு பஞ்சமில்லை. வரிசையூர் செல்வம் பேரை கேட்டாலே கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து கொண்டு செல்லும் காட்சிதான் பலருக்கும் நினைவில் வரும். சில ஆண்டுகளுக்கு முன் போலீசாரின் என்கவுண்டர் லிஸ்டில் வரிசையூர் செல்வம் சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு தனது ரவுடித்தனத்தை எல்லாம் நிறுத்திவிடுவதாக போலீசிடம் கூறிவிட்டு அமைதியாக காலத்தை கழித்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் அவரை கோவை போலீசார் கடத்தல் வழக்கில் என்கவுண்டர் செய்ய போவதாக தகவல்கள் வெளியானதால் அதிர்ந்து போனார். நான் எந்த வம்பு தும்புக்கும் போகல, என்னை ஏன் என்கவுண்டர் பண்ண போறீங்க என பேட்டியளித்து காமெடி செய்தார். 4 மாதங்கள் கழித்து திண்டுக்கல் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற விவரம் வருமாறு. 2012ஆம் ஆண்டில் ரவுடித்தனத்தில் வரிசையூர் செல்வம் உச்சத்தில் இருந்த சமயம் பணத்துக்காக கேரளாவை சேர்ந்த ஒருவரை கடத்தினார். திண்டுக்கல் பஸ் நிலையம் அருகே உள்ள ஒரு லாட்ஜில் கடத்தப்பட்ட நபரை வரிசையூர் செல்வமும் கூட்டாளிகளும் அடைத்து வைத்து குடும்பத்தினரிடம் பணம் கேட்டு மிரட்டி கொண்டிருந்தனர். அதை மோப்பம் பிடித்துவிட்ட திண்டுக்கல் போலீசார் ஓட்டலுக்குள் அதிரடியாக நுழைந்தனர். கடத்தப்பட்ட நபரை போலீசார் மீட்க முயன்றபோது இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசையே வரிசையூர் செல்வமும் கூட்டாளிகளும் தாக்க முயன்றனர். இதனால் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கேரளாவை சேர்ந்த நபர் இறந்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வரிசையூர் செல்வம் தப்பி ஓடிவிட்டார். பிறகு இந்த வழக்கில் திண்டுக்கல் போலீசார் வரிசையூர் செல்வத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சில காலம் சிறையில் இருந்த பின் ஜாமீன் பெற்ற வரிசையூர் செல்வம் வழக்கு விசாரணைகளின் போது திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வந்தார். தொடர்ந்து கோர்ட்டில் ஆஜராகாமல் இருந்ததால் வரிசையூர் செல்வத்திற்கு நீதிபதி கைது வாரண்ட் பிறப்பித்தார். இதையடுத்து திண்டுக்கல் போலீசார் அவரை கைது செய்ய மதுரையில் உள்ள வரிசையூருக்கு சென்றனர். ஆனால் அவர் அங்கு இல்லை. வத்தலகுண்டு பகுதியில் ஒரு வீட்டில் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் வரிசையூர் செல்வத்தை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். பிறகு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 14 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.